அண்டர் 20,000 நீங்க ஒரு பெஸ்டான மொபைல் சர்ச் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவா இருக்கும். இந்த மார்ச் மந்த்ல அண்டர் 20,000 என்னென்ன பெஸ்ட் மொபைல் இருக்கு அப்படின்றத பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். நீங்க பாத்துக்கிட்டு இருக்கு தமிழ் மொபைல் டெக். நான் சுந்தர். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல IQ Z9 பெர்ஃபார்மன்ஸ் எடுத்துக்கிட்டா MediaTek Dimensity 7200 ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க. நல்ல ஒரு சூப்பரான ப்ராசஸர்னு சொல்லலாம். ஆண்ட்ராய்டு ஸ்கோருமே 7 லட்சத்துக்கும் அதிகமா ஸ்கோர் பண்ணி பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பெட்டராவே இருக்கு. IQ Z9 பொறுத்த வரைக்கும் ஓவராலா வெயிட்லெஸ்ஸான மொபைல். டிஸ்பிளேல HDR10+ சப்போர்ட், 1800 nits பீக் பிரைட்னஸ், ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே, டிராகன் ட்ரெயில் 2+ சப்போர்ட், இது எல்லாமே கொடுத்திருக்காங்க. டிராகன் ட்ரெயில் அப்படின்றது வேற ஒன்றும் கிடையாது, கார்னிங் கோரில்லா கிளாஸ் சப்போர்ட் தான் இங்க டிராகன் ட்ரெயில் சப்போர்ட் அப்படின்ற மாதிரி கொடுத்திருக்காங்க. ஸோ கார்னிங் கோரில்லா கிளாஸ்க்கும் இதுக்கும் கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா கார்னிங் கோரில்லா கிளாஸ் தான் பெட்டர். ஸோ இது கொஞ்சம் கார்னிங் கோரில்லா கிளாஸை விட கொஞ்சம் கம்மியான பெர்ஃபார்மன்ஸ் தான் இருக்கும். கேமரா பக்கம் வந்தா டியூவல் கேமரா செட்டப், 50 MB பிரைமரி கேமரா, OIS கேமரா கொடுத்திருக்காங்க. ஃப்ரண்ட்ல 16 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா, 5000 mAh பேட்டரி கொடுத்து 44 வாட்ஸ்க்கான ஃபிளாஷ் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. ஜஸ்ட் 30 மினிட்ஸ்ல 50% மொபைல் ஃபுல்லா சார்ஜ் ஆயிரும் அப்படின்னு பிராண்ட் அட்வர்டைஸ் பண்றாங்க. IP54 டஸ்ட் அண்ட் ஸ்பிளாஷ் ப்ரூஃப் கிடைக்குது. சாஃப்ட்வேர் அப்டேட் பொறுத்த வரைக்கும் 2 வருஷத்துக்கான சாஃப்ட்வேர் அப்டேட்டும் 3 வருஷத்துக்கான செக்யூரிட்டி அப்டேட்டும் கொடுப்போம் அப்படின்னு பிராண்ட் ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. 8+128GB வேரியன்ட் அமேசான்ல 19,999 ரூபாய்க்கு சேல் பண்றாங்க. இப்போ ஆஃபர் போயிட்டு இருக்கிறதுனால அந்த ஆஃபரை யூஸ் பண்ணி கரெக்டா வாங்குனீங்கன்னா உங்களுக்கு 18,999 ரூபாய்க்கு இந்த மொபைலை நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததான் நம்ம இந்த 20,000 பட்ஜெட் அப்படின்னு வந்தாலே கண்டிப்பா டெக்னோ கேமன் 20 Pro தொடர்ந்து வந்துருது. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா MediaTek Dimensity 8050 ப்ராசஸர் கொடுக்குறாங்க. ஆண்ட்ராய்டு ஸ்கோருமே பாத்தீங்கன்னா 6 லட்சத்துக்கு அதிகமாக ஸ்கோர் பண்ணி நல்ல ஒரு டீசென்டான ப்ராசஸரா இருந்துகிட்டு இருக்கு. ட்ரிபிள் கேமரா செட்டப், 64 மெகாபிக்சலுக்கான பிரைமரி கேமரா, OIS சப்போர்ட்டோட இருக்கு. ஃப்ரண்ட்ல 13 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா, பேக் சைடுல பாத்தீங்கன்னா ரிங் LED ஃபிளாஷ் சப்போர்ட்டுமே கொடுத்திருக்காங்க. டிஸ்பிளே பக்கம் வரப்ப AMOLED டிஸ்பிளே கொடுத்து 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்து ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே கொடுத்திருக்காங்க. பேட்டரி பக்கம் வந்தா 5000 mAh பேட்டரி, 33 வாட்ஸ்க்கான சூப்பர் ஃபிளாஷ் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்குறாங்க. அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 13 HiOS 13 வருது. 2 பேண்ட்ஸ்க்கான 5G சப்போர்ட் அவைலபிளா இருக்கு. ஸ்டீரியோ ஸ்பீக்கர் அவைலபிளா இருக்கு. ஆன் ஸ்கிரீன் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இங்க எதிர்பார்க்க முடியாது, சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தான் கொடுத்திருக்காங்க. IP53 டஸ்ட் அண்ட் ஸ்பிளாஷ் ப்ரூஃப் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. சோ சாஃப்ட்வேர் அப்டேட் ஏதாவது கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பா அதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது, எந்த ஒரு ப்ராமிஸுமே பண்ணல. 8+256GB வேரியன்ட் Flipkartல 19,999 ரூபாய், நியர்பை 20,000 ரூபாய்க்கு சேல் பண்றாங்க. சோ பேங்க் ஆஃபர்லாம் யூஸ் பண்ணி வாங்கணும்னா ஒரு 750 ரூபாய் கம்மியா அந்த மொபைலை நம்ம வாங்கிக்க முடியும். அடுத்ததா சாம்சங்ல இருந்து ஏதாவது எதிர்பார்த்தீங்கன்னா Samsung Galaxy F34. இதுல நிறைய பேருக்கு பிடிக்காத விஷயம் அவங்களுடைய ஓன் ப்ராசஸர். ஆமா, இதுல வந்து Exynos ப்ராசஸர் தான் இருக்கு. Exynos 1280 ப்ராசஸர். ஆண்ட்ராய்டு ஸ்கோரை பாக்குறப்போ நமக்கு ரொம்ப பேடாலாம் இல்ல, 4 லட்சத்துக்கும் அதிகமான ஆண்ட்ராய்டு ஸ்கோர் இருக்கு. டீசென்டான ஒரு ப்ராசஸர் அப்படின்னு சொல்லலாம். கேமிங்குமே நல்லா தான் சப்போர்ட் பண்ணும். டிஸ்பிளேல 1000 nits பீக் பிரைட்னஸ் கொடுத்திருக்காங்க. கார்னிங் கோரில்லா கிளாஸ் வெர்ஷன் 5 ப்ரொடெக்ஷன் அவைலபிளா இருக்கு. ட்ரிபிள் கேமரா செட்டப், ஃப்ரண்ட்ல 16 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா, பிரைமரி கேமரா, OIS சப்போர்ட்டோட வந்துரும். அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 13 One UI 5.1 வருது. 10 பேண்ட்ஸ்க்கான 5G சப்போர்ட் அவைலபிளா இருக்கு. சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், நோ ஸ்டீரியோ ஸ்பீக்கர். ஸோ டஸ்ட் அண்ட் ஸ்பிளாஷ் ப்ரூஃப் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இதெல்லாம் விட முக்கியமா 6000 mAh பேட்டரி கொடுத்திருந்தாலும், நல்ல ஒரு ஹியூஜான பேட்டரி பேக்கப் கொடுத்திருந்தாலும் அவுட் ஆஃப் த பாக்ஸ் நமக்கு சார்ஜர் வராது, தனியா தான் சார்ஜர் வாங்கிக்கணும். மற்ற பிராண்ட்ஸை விட சாம்சங் இந்த விஷயத்துல கரெக்டா இருக்காங்க. 4 இயர்ஸ்க்கான OIS அப்டேட்டும் 5 இயர்ஸ்க்கான செக்யூரிட்டி அப்டேட்டும் கொடுக்கறதா ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. 8+128GB வேரியன்ட் 18,400 ரூபாய்க்கு அமேசான்ல வாங்கிக்கலாம். பட் நீங்க சார்ஜர் தனியா வாங்குற மாதிரி இருந்தா அரௌண்ட் 20,000 பிரைஸ் ரேஞ்சுக்கு இந்த மொபைல் வந்துடும். ஸோ எனக்கு சாம்சங் தான் வேணும் அப்படின்னா நீங்க இந்த மொபைலை கன்சிடர் பண்ணலாம். அடுத்ததா விவோல இருந்து எடுத்துக்கிட்டோம்னா Vivo Y200e. இந்த மொபைலுடைய அவுட்டர் டிசைன் எடுக்கிறப்போ ஈகோ ஃப்ரெண்ட்லி லெதர் பினிஷிங்கோட வருது. ஆன்டி ஸ்கிராச்சிங் கோட்டிங்கோடையும் கொடுத்திருக்காங்க. அடுத்ததா பெர்ஃபார்மன்ஸ்ல Snapdragon 4 Gen 2 ப்ராசஸர், நல்ல ஒரு சூப்பரான டீசென்டான கேமிங்க்கும் மல்டி டாஸ்கிங்கும் சப்போர்ட் பண்ணக்கூடிய ப்ராசஸர். டுவல் கேமரா செட்டப் தான் இங்க வருது. 50 MB பிரைமரி கேமரா, ஃப்ரண்ட்ல 16 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா கொடுத்திருக்காங்க. 5000 mAh பேட்டரி, 44 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. ஜஸ்ட் 15 மினிட்ஸ்ல 32% சார்ஜ் ஆயிரும் அப்படின்னு பிராண்ட் அட்வர்டைஸ் பண்றாங்க. அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 14 Fun Touch OS 14 வருது. 8 பேண்ட்ஸ்க்கான 5G சப்போர்ட் அவைலபிளா இருக்கு. ஆன் ஸ்கிரீன் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுக்குறாங்க. ஸ்டீரியோ ஸ்பீக்கர் அவைலபிளா இருக்கு. IP54 டஸ்ட் அண்ட் ஸ்பிளாஷ் ப்ரூஃப் சப்போர்ட் கொடுக்குறாங்க. சோ உங்க சாஃப்ட்வேர் அப்டேட் பத்தி எதுவுமே மென்ஷன் பண்ணல. 8+128GB வேரியன்ட் அமேசான்ல 20,000 ரூபாய்க்கு சேல் பண்றாங்க. சோ ஆஃபர்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு 750 வரைக்கும் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். இதெல்லாம் விட டிஸ்பிளேல, பெர்ஃபார்மன்ஸ்ல, கேமரால பெட்டரான மொபைலா எனக்கு வேணும் நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா இந்த பட்ஜெட்ல நீங்க Redmi Note 13 சூஸ் பண்ணலாம். நீங்க கேமராவை ரொம்பவே எதிர்பார்க்கலாம். ஏன்னா இங்க ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்து 108 மெகாபிக்சலுக்கான பிரைமரி கேமரா, ஃப்ரண்ட்ல 16 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா கொடுத்திருக்காங்க. சோ பெர்ஃபார்மன்ஸ் பக்கம் வந்தோம்னா Snapdragon 4 Gen 2 ப்ராசஸர் 4 லட்சத்துக்கும் அதிகமான ஆண்ட்ராய்டு ஸ்கோர் பண்ணிருக்கு. சோ நல்லாவே ஓரளவு டீசென்டான பெட்டரான ஒரு ப்ராசஸர், அது மட்டும் இல்லாம ஸ்மூத்தான பெர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய ப்ராசஸரும் கூட. அடுத்த டிஸ்பிளே பக்கம் வந்தோம்னா கார்னிங் கோரில்லா கிளாஸ் வெர்ஷன் 5 ப்ரொடெக்ஷன் அவைலபிளா இருக்கு. 1000 nitsக்கான பீக் பிரைட்னஸ் கொடுத்திருக்காங்க. AMOLED டிஸ்பிளே, 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்து டிஸ்பிளே
டிஸ்பிளேல எந்த அளவுக்கு குறை சொல்ல முடியாத அளவுக்கு நல்லாவே பண்ணிருக்காங்க. 1000 mAh பேட்டரி, 33 வாட்ஸ்க்கான சார்ஜிங் அடாப்டர் பாக்ஸ்குள்ளே வந்துரும். பட் இங்க Android 13 தான் அவுட் ஆஃப் த பாக்ஸ் நமக்கு கிடைக்குது. MIUI 14 வருது. 13 பேண்ட்ஸ்க்கான 5G சப்போர்ட் அவைலபிளா இருக்கு. இங்க ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கிடையாது. IP54 டஸ்ட் அண்ட் ஸ்பிளாஷ் ப்ரூஃப் சப்போர்ட் இருக்கு. சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுக்குறாங்க. 8+256GB வேரியன்ட் 20,000 ரூபாய்க்கு அமேசான்ல சேல் பண்றாங்க. இதுக்கு ஆஃபர் போயிட்டு இருக்கு. 1000 ரூபீஸ் வரைக்கும் ஆஃபர் இருக்கு. கரெக்டா ஆஃபர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம 19,000 ரூபாய்க்கு இந்த மொபைலை வாங்கிக்கலாம். சோ அவ்வளவுதான் இந்த வீடியோ. ஃபைனலா வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோல பார்த்த எந்த மொபைல் இது வரைக்கும் நீங்க ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சோ உங்களுடைய மொபைல் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றதையும் சொல்லுங்க. 20,000ல பெஸ்டான ஒரு மொபைல் தேடிக்கிட்டு இருக்க உங்களுடைய ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டான வீடியோ சந்திக்கிற வரை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹேவ் a nice day. அறிவோம் பல